50-60 வயதை கடந்தவங்களுக்கு சரியா ஜீரண சக்தி இருக்காதுங்க. அந்த ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். உங்க உடல் நலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான சித்த மருத்துவ தீர்வுகள் தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் ஒரு 50 வயது 60 வயதை கடந்தவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்ல ஸ்டாமினா பூஸ்டப் ஆகிறதுக்கு, எனக்கு நடக்கும்போதே தடுமாற்றமாக இருக்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். தசைகளில் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுது, இறுக்கம் ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இதற்கான உணவுகளில் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து இப்படி சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள்ன்றதை இதில் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே ஒரு 50-60 வயதை கடந்தவங்களுக்கு டைஜஷன் ரொம்ப போராக தான் இருக்கும். செரிமானம் சரியாக ஆகாது. முன்னாடியெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இப்போ நான் சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பாக டைஜஷன் ஆகாதுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவோம். சாதாரணமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டா கூட சரியாக எனக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகளை இப்படியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு எப்படி உடல் நல்ல பலமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ஆயிலி ஃபுட். ஸோ எண்ணெயில் செய்த உணவுகள், பொரித்த வறுத்த உணவுகள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இல்லை அதிகமான உப்பு சேர்த்த உணவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. உப்பு சேர்ந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். ஸோ அதிகமாக உப்பு சேர்த்து இல்லை எண்ணெய் சேர்த்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ 50-60 வயதுக்கு மேலே உப்பு, எண்ணெய் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அசைவ உணவுகளும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அதற்கு ஏற்ற உடல் உழைப்பு இருக்கணும். ஸோ ஏஜ் ஆயிடுச்சுன்னா நான் வாக்கிங் போகிறத நிறுத்திட்டேன், மூட்டு வலி வருது, ஸோ சிம்பிளாக நான் உட்காந்துருப்பேன், பகல் நேரங்களில் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், இந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தான் நிறைய பேர் போயிடுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அதிகமான இந்த கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்ம உடலும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. சாப்பிட வேண்டிய உணவுகள், இந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்பொழுது உடல் நலனில் அதிகமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கலான்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த சிறுதானிய வகைகள். 50 வயதை கடந்தவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சிறுதானிய உணவுகளை அதிகமாக கவனம் செலுத்தி எடுத்துக்கலாங்க. இந்த சிறுதானிய உணவுகளில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது எப்படி சாப்பிட்லாம், இது சாப்பிட்டா எனக்கு நெஞ்செரிச்சல் வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த திணை, சாமை, குதிரைவாளி, பனிவரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை நீங்கள் கஞ்சி மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து காலையில் இது பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதனோட இந்த சிறுதானியங்களும் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஒரு மிக சிறந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலை உணவுனா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சிறுதானியங்களை கஞ்சி மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப லோ கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு எளிதிலும் ஜீரணமாகக்கூடியது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும். வயதானவர்கள் அந்த எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த முளைக்கட்டிய கேழ்வரகை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை பாலில் சேர்த்து லைட்டாக பாயில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேழ்வரகு மட்டுமே, வேறு எதுவுமே இதனோட சேர்க்க வேண்டாம். ஸோ மற்ற ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாது, நெஞ்செரிச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கேழ்வரகு மட்டும் வேணும்னா இது கூட கொஞ்சமாக, இப்போ 1 கிலோ கேழ்வரகு நீங்கள் முளைக்கட்டி எடுத்து நல்லா உலர்த்தி இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இது கூட 20 கிராம் சுக்கு, 20 கிராம் ஏலக்காயும் சேர்த்து இதை நம்ம பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரெடி பண்ணி அந்த உணவை நீங்கள் எடுக்கும்போது அதை பாலில் கலந்து லைட்டாக பாயில் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல சத்தான கால்சியம் நிறைந்த எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாத ஒரு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும்.
இந்த பவுடரே நம்ம கொஞ்சம் திக்காக களி மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதே வந்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த பவுடர், இந்த கேழ்வரகை இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது வயதானவர்களுக்கு ஏற்ற மிக சிறந்த ஒரு உணவாக இது இருக்கும். ஸோ ரெகுலராக இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீரை வகைகளை எப்படி சாப்பிடலாம். சில நேரம் கீரை வகைகள் சாப்பிடும்போது டைஜஷன் சரி ஆக மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்னா இரவு நேரத்தில் நீங்கள் கீரைகள் சாப்பிட்றத கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. மதிய நேரத்தில் நீங்கள் கீரைகள் எடுத்துக்கலாம். ஸோ மதிய நேரத்தில் நீங்கள் கீரைகள் எடுக்கும்பொழுது இதை கூட்டு மாதிரி கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை கீரையை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஒரு சிலருக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த முருங்கை கீரையை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, அரிசி வகைகளோ இல்லை ஏதாவது ஒரு சிறுதானிய வகைகளையோ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முருங்கைக்கீரை சாறு விட்டு அதை நல்லா ஒரு 2 hours அதிலே ஊறின பிறகு அதை எடுத்து நிழல்ல உலர்த்தி அதை நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும். நல்லா உலர்ந்த பிறகு இந்த முருங்கைக்கீரை சாறுல நல்லா ஊற வச்ச அந்த சிறுதானியங்களையோ இல்லை அரிசி வகைகளையோ அந்த குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ உடல் நலனில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் தெரியணும்னா ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த நம்ம முருங்கைக்கீரை சாறு விட்டு ரெடி செய்த இந்த சிறுதானியங்களும் நம்ம கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ இதில் ஒரு சிலர் நான் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றேங்க, அப்போ எனக்கு சரியாக டைஜஷன் ஆகலை, நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது, நைட் ஆச்சுன்னா பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துடுறேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ இதற்குமே என்ன பண்ணலான்னா, நீங்கள் இரவு நேரத்தில் சப்பாத்தி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, லேட் நைட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இரவு உணவு மேக்ஸிமம் 7 o'clock. ஏன்னா வயதானவங்களுக்கு கண்டிப்பாக அது டைஜஷன் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும். இரவு சரியாக உறக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் இந்த டே டைமில் உங்களால் ஆக்டிவாகவும் இருக்க முடியாது, எந்த வேலைகளும் செய்ய முடியாது. அதனால் இரவு உணவு அப்படின்னு சொல்கிறது 7 மணிக்கெல்லாம் நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இதனோட சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு சிம்பிளான மெடிசன்ஸ் நிறையவே இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏலாதி சூர்ணம், அஷ்டச்சூர்ணம் எடுத்துக்கலாம், சீரகாதி சூர்ணம் எடுத்துக்கலாம், சீரண சஞ்சீவி சூரணம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜீரண சக்தியை, செரிமானத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியது. வயதானவர்களுக்கு நல்லாவே நமக்கு டைஜஷன் ஆகணும் அப்படின்னா இந்த மருந்துகளில் ஏதாவது ஒன்று ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹாட் வாட்டரில் மைல்டாக நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் உடலில் ஜீரண சக்தி நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ செரிமானம் நமக்கு அதிகமாகும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ண நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கழிவுகள் வெளியேறும், ஜீரண சக்தி உங்களுக்கு அதிகமாகும். இரவு நேரத்தில் நல்லா உறங்கிக்கோங்க. ஸோ உறக்கம் வரல அப்படின்னு சொல்லும்போது இரவு நேரத்தில் இந்த அஸ்வகந்தா சூரணம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து நைட்டில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ வயதான காலத்தில் கொஞ்சம் நமக்கு டைஜஷன் பவர் குறைய தான் செய்யும். அதற்கு ஏற்ற மாதிரி உணவை நம்ம இந்த மாதிரி மாற்றி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வராது. ஸோ உங்கள் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.